அன்பினால் என்னை தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 273வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 274வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் மிதிலை பருவம், பரசுராமன் காலம். ராமனது நற்பணிகளுக்கு உதவும் நோக்கத்துடன் தனது பலத்தை ராமனது பலத்துடன் இணைத்து ஏற்றுக்கொள்ளுமாறு ராமனிடம் பரசுராமன் கேட்டலும் ராமனை வாழ்த்துதலும். பாடல் எண் 274. நின் பணிகள் தொடர்ந்திட யான் நெடுந்துணையாய் பொருந்திடுவேன். நன்மழையின் ஆவி வான் போய் நல் வயல் மேல் மருந்திடல் போல் என் பலமும் மீளும் உம்முள் ஏற்பீர் என்று இறங்கிடுவேன். என்றென்றும் வாழ்க நீவிர் என வாழ்த்தி திருந்தினனே. இதுவே அந்த 274வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். நின் பணிகள் தொடர்ந்திட யான் நெடுந்துணையாய் பொருந்திடுவேன் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், உலகுக்கு நன்மையாற்ற நற்பணியாற்ற வந்த உமது நற்சிந்தையால் விளையும் நற்செயல்கள் யாவும் நல்ல முறையில் தொடர்ந்து நடைபெறும் வண்ணம் யான் உமக்கு வாழ்வின் நெடுங்காலமும் கூடவே வரும் நல்லதொரு துணையாக உம்முடன் இணைந்து நட்பு கலந்து பொருந்தி நிற்கும் வண்ணம் செயல்படுவேன். நன்மழையின் ஆவி வான் போய் நல் வயல் மேல் மருந்திடல் போல், அதை செய்வதற்காக பூமியில் நிறைந்து பொழிந்த மழை பொழிவினால் விளைந்த நல்ல மழை நீரானது ஆவியாக மீண்டும் சென்று வான் பரப்பினை நீராவியாக நீர் மேகமாக அடைந்து நல்ல மழை நீரை வான் பரப்பில் மீண்டும் உருவாக்கி நன்மையை தரும் நற்பயிரை விளைய வைக்கும் நல்ல வயல்களின் மேல் அவை பொழிந்து அவ்வாறு பொழியும் மழை என்னும் மாமருந்தினை நல்ல நிலத்தில் சேர்ப்பதன் மூலம் இம்மண்ணுலகினை காப்பது போல் என் பலவும் மீளும் உம்முள் ஏற்பீர் என்று இறங்கிடுவேன். இறைவனிடம் இருந்து வந்து என்னை அடைந்த என்னுடைய அனைத்து பலமும் மீண்டும் அந்த இறைவனையே போய் சேர்வது போல் உம்மை சேர வேண்டும் என்றும் அதை நீவிர் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உம்மை இறங்கி வேண்டி கேட்டு நிற்பேன். என்றென்றும் வாழ்க நீவிர் என வாழ்த்தி திருந்தினனே. இவையாவும் நிச்சயம் நிறைவேறும் வண்ணமாய் நீவிர் இவ்வுலகில் நெடுங்காலம் நலமுடன் வாழ்ந்து நன்கு சிறப்படைவீராக என்று ராமனை வாழ்த்தி போற்றிய வண்ணமாய் தான் கொண்டிருந்த தீய தன்மைகள் யாவுமே நீங்கி திருந்திய நல்ல பண்புகள் கொண்ட சிறப்பு தன்மையை அடைந்தான் பரசுராமன். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 275வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.